நான் செங்கரும்பு வியாபாரி சங்கமாக பேசுகிறதுக்கு வந்திருக்கேங்கண்ணா. 3 வருஷமாகவே இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் கடைசி ஜனவரி 10 தேதி வரைக்குமே செங்கரும்பு வெட்டதை பற்றி எதுவுமே அறிவிப்பே வழங்குறதே கிடையாது பொங்கல் கரும்புக்கு. இந்த வருஷம் என்னாச்சுன்னா, போன வருஷமும் நீங்கள் போராட்டம் பண்ணீங்க. போராட்டம் பண்ணி அங்கே பண்ருட்டி குறிஞ்சிப்பாடி சேர்ந்த விவசாயிங்க எல்லாருமே ரோட்டுக்கு வந்து போராட்டம் பண்ண, இது வரைக்கும் அரசு வழங்கலை, அறிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து 10ஆம் தேதி, இந்த வருஷம் 10 தேதி வரைக்குமே வரல. சட்டப்பேரவையில் நீங்கள் போராட்டம் செங்கரும்பு இல்லாமல் பொங்கலா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினீங்க. அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவிச்சிட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணாங்க செங்கரும்பை. இப்போ நம்ம கரும்பு கொடுக்கலாம் அப்படின்னு. அது நடந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன, ஒரே நேரத்தில் 4 நாளில் கரும்பு வெட்டும்போது ஆள் பற்றாக்குறை ஏற்படுது எங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு லாரி அனுப்பணுன்னா எங்களுக்கு 32-34 ஆளுங்க தேவைப்படுது. அந்த 2 நாளில் எங்களால் கொள்முதல் பண்ணி அவங்க சொல்கிற டிமாண்டுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகமாக இருந்துச்சு. இப்போ 9, 8, 10 ஆகிட்டுது, 11 தேதி ஆகிட்டுது. அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட்டாக என்ன நடந்ததுன்னா, வியாபாரிங்க வராங்க. ஏற்கனவே வழக்கமாக ஆந்திராவுக்கு அனுப்புகிறவங்க அந்த மாதிரி வியாபாரிங்க வராங்கண்ணே. அவங்க வந்து எங்கள் கரும்பை கேட்குறாங்க. கவர்மெண்ட் வாங்குதே, நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னொடனே அந்தந்த ஏரியாவில் அவங்கவுங்க வாங்கிட்டாங்க. உங்கள் கரும்புலாம் வாங்குறது ஆள் இல்லை, எங்களுக்கு யாராவது டிமாண்ட் ஃபோன் பண்ணால் வாங்குறோன்னு சொல்லிட்டு நாங்கள் டிஆர் ஆஃபீஸ் போகிறோம். டிஆர் ஆஃபீஸ் போனால் இங்கே உள்ள 33 சொசைட்டி வரைக்கும் நாங்கள் வாங்கிக்கிறோம், லோக்கல் மட்டும் நாங்கள் டிராக்டர் அந்த மாதிரி சின்ன வெஹிக்கிள்ஸை பயன்படுத்தி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, திரும்பி ஜேஆர் ஆஃபீஸ்லேருந்து வரோம். இங்கே என்ன நடந்துச்சுன்னா, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, வட சென்னை அந்த மாதிரி உள்ள அந்த 8 ஜோன்லேருந்து யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு 4 வியாபாரிங்க மட்டும் வாங்கிக்கிறாங்கண்ணே. அங்கேருந்தே கரும்பு டையப் வச்சுக்கிறாங்க. வந்து அவங்க வாங்குறாங்க. எந்த அதிகாரிகளையும் வரல. பார்வையிடுறதுக்கு மட்டும் ஜேஆர் மட்டும் கரும்பு வயலை பார்த்துட்டு போயிட்டாங்க. எப்படியும் நாங்கள் வேறு வழி இல்லை, 16 ரூபா 50 காசுக்கு வாங்குறாங்கண்ணா கரும்பு. கவர்மெண்ட் அறிவித்தது 36 ரூபா, 16 ரூபா 50 காசுக்கு மட்டும்தான் வாங்குறாங்க. ஏன்னு கேட்குறோம், எங்களுக்கு 2 நாள் போச்சுன்னா அந்த கரும்புக்கு மதிப்பு இல்லைண்ணா. ஆல்டர்னேட்டாக எந்த பணி எதுவுமே பண்ண முடியாது. அதை டிராக்டரை வச்சு உழுதான் பண்ணலாம். பயம் வருது. இப்படி பீதியிலே தான் இருக்கும் 4 வருஷமாக. சரின்னு சொல்லிட்டு 16.50 கொடுக்குறோம். ஆனால் இதில் என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் பணம் வாங்குறது டாக்குமெண்ட் கேட்குறாங்க. ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு எல்லாத்தையும் கொடுக்கும்போது அதிகாரி வாங்கலை. அதிகமே அந்த அதிகாரி வாங்கலை. இதுவே புரோக்கர் வந்து வாங்குறாரு. எங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேதர் பண்ணுறாரு. அவர் வாங்கி போய் அந்த அதிகாரியை கொடுக்குறாங்க. இது வரைக்கும் என்னோட சொந்த ஊர் வெயிலூர், வாழைக்கொல்லை, வெள்ளியக்குடி 5 கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்திருக்கோண்ணே. கரும்பு பயிர்றவங்க யாருமே எந்த அதிகாரியும் லாஸ்ட் இயரில் நாங்கள் பார்க்கல. அதுக்கு முடியாது, கொஞ்சம் 2-3 பேர் இருந்தாங்க. ஜேஆர் வரல, டிஆர் வரல, யாருமே வரலன்னா பேருக்கு. அந்த அது வழியாக தான் வேளாண்துறை அமைச்சரும் போகிறார். ஏரிக்கார ஒட்டு தான் என்னோடய கிராமம். வீராண ஏரியும் வீரகாரண ஏரிக்கு ஒட்டும் என் கிராமம். அது ஒட்டில் தான் இருக்கும். ஒரு அரசு அறிவித்து எந்த அதிகாரிக்குமே எங்கள் டாக்குமெண்ட்டு போகாமல் பணம் வாங்குகிறோம். 36 ரூபாய்க்கு 16 ரூபா 50 காசு வாங்குறோம்னா கரும்புக்கு. இதில் 100 கரும்பு கொடுத்தா 10 கரும்பு ஃப்ரீ கரும்பு கொடுக்குறோம். 1000 கட்டு கொடுத்தா 100 கட்டு ஃப்ரீயாக தரோம். கேட்டால் நீங்கள் கவுண்டிங்கில் மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஃப்ரீ கரும்பு கொடுக்கணும் தான்னாங்க. சரி, அதுவும் கொடுத்துட்றோம். அது போகவே எங்களுக்கு அந்த அவனை தான் கருது. இதில் நான் முக்கியமாக பேச வந்த இன்னொரு விஷயம், பன்னீர் கரும்பு சார்பாக பேச வந்தாலும்னா, ரொம்ப இப்போ நடக்கிற ஒரு அக்கிரமத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இயந்திர நடுவு மானியம்னு 4000 ரூபா கவர்மெண்ட்டு சப்சிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இயந்திர நடுவு நட்டால் ஏக்கருக்கு 4000 ரூபா. அந்த 4000 ரூபாய்க்கு நாங்கள் எல்லாம் அப்ளை பண்ணுறோம், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம். திருப்பி என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டுனா அந்த மணியார்கிட்ட அடங்கல் வாங்கணும், மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதுவே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா செலவாகுது. திருப்பி அதை ஆஃபீஸில் கொண்டே கொடுக்குறோம். கொடுக்கும்போது 500 ரூபா கேட்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை அவங்க ஃபார்வேர்ட் பண்ணுறது 500 ரூபா கேட்குறாங்க. ஏன்னு கேட்டு என்னோட சகோதரரும் ஒருத்தர் வந்திருக்கார், பக்கத்து ஒரு சகோதரர். அந்த ஆஃபீஸை இழுத்து பூட்டுறார். சாத்தமங்கலத்தோட வேளாண் துறை ஆஃபீஸை இழுத்து பூட்டுறார். போலீஸ் வர வைப்போன்னு சொல்கிறாங்க. இது முந்தா நாள் நடந்த சம்பவம்னு. ஏன்னு கேட்குறோம். அதுக்கு என்ன ஆள் சொல்கிறாங்கன்னா, இது நாங்கள் சும்மா லஞ்சமாக வாங்கலை, உங்களுக்கு ஒரு பொருளாக தரோம் அப்படின்னாங்க. இப்போ வந்து அதிகாரிகள்கிட்ட அந்த டப்பாவை கொடுத்துருக்காங்க. அவங்க பார்வைக்கு வந்துச்சான்னு தெரியல. அது என்ன பொருள்னா, மல்லாட்டைக்கு அடிக்கிற மருந்து, வேர்க்கடலைக்கு அடிக்கிறது, முந்திரிக்கு அடிக்கிறது, இந்த மாதிரி டப்பா. இப்போ வந்து ஆஃபீஸர் பார்த்தாங்க, எங்கேயோ உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் எக்ஸ்பைரி. நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன், உங்கள் பார்வைக்கு வரலன்னு. அந்த டப்பாவை பாருங்கள், அதை நாங்கள் பயன்படுத்த முடியுமா? அப்படி பார்த்தீங்கன்னா 2,71,580 ஏக்கர் பதிவாயிருக்குண்ணே. இன்னைய டேட்டாவுக்கு 2,71,580 ரூபா இன்னைய வரைக்கும் ரீஸ்ட் ஆகிருக்குண்ணா. ஆன்லைனில் பார்த்தேன். அதுக்கு 500 ரூபான்னா கிட்டத்தட்ட 13,57,900,000 ரூபா. ஒரு சாதாரண 1 ஏக்கர் வச்சுருக்க என்ன மாதிரி விவசாயிகிட்டேருந்து இந்த கவர்மெண்ட் வாங்குறது வெறும் 10 நாளில் 13,57,900,000 ரூபா வாங்கியிருக்காங்கண்ணே. அதுக்கு எந்த பொருளும் ஒழுங்காக கொடுக்கல. அந்த பொருள் 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பொருள் இன்னும் எல்லோரும் வச்சுருக்காங்க. உண்மையா இல்லைங்களா? சப்சிடி வாங்கின அத்தனை பேருக்கு தெரியும். ஏன்னா டெல்டா பாக்கிலேருந்து யாரும் இங்கே வரல. டெல்டாவில் நாங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம். அதுக்கு மட்டும்தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அக்கிரமம்னா இன்னைய வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் நடக்குதுண்ணா. இது 1 ஏக்கர் தான் கொடுக்குறாங்கண்ணே. அதுவும் இல்லாமல் ஒரு 76 சென்ட் மட்டும் இருந்தாலும் அவனும் அந்த 500 ரூபா தரணும்.
குடும்பத்துக்கு ரேஷன் கார்டுக்கு தராங்கண்ணே. அது ரைட். இதில் இப்போ டெமோவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா போட்டிருக்காங்கண்ணா, பணம் ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டிருக்காங்க. 4000 ரூபாய் போடலண்ணே, 3100 போட்டிருக்காங்க. 3100 நான் 500 ஆஃபீஸுக்கு கொடுக்கணும், விஓஓ ஃபோட்டோ எடுக்கணும். இல்லைண்ணா ஃபோட்டோ எடுக்கணும்ண்ணா, ஃபோட்டோ 40 ரூபா, அதுவும் எங்களுக்கு 300 800 வாங்கிட்டு எங்கள்கிட்டேருந்து 3100 போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 விவசாயிங்களுக்கு போட்டிருக்கேன். எழுதி கொடுத்துறேண்ணே, டீட்டெயிலாக எழுதி கொடுத்துறேன். ஆன்லைனில் டேட்டா எடுத்து வச்சுருக்கேண்ணே, எழுதி கொடுத்துறேண்ணே. இதுதானே என்னோட கோரிக்கை. அது கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு வரேண்ணே. ரொம்ப நன்றிண்ணே.